அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெறைய பேரு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நெறைய முக்கிய விஷயங்கள் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ ஆல் டைம் ஹை போகுமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 30,000 போச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் க்ளோஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க. நியூஜென் நல்ல ரிசல்ட் குடுத்தாங்க. விபிஎல் இன்னைக்கு பயங்கரமான ரிசல்ட் குடுத்தாங்க. ஆல்ரெடி அப்பர் சர்க்யூட் போயிட்டு இருக்கு. ஸோ விபிஎல்ல நெறைய பேர் லாக் ஆனாங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு டெலகிராம் சேனல்ல சொல்றவங்க எனக்கு வந்து 10% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நிறைய பேருக்கு நியூஜென்லையும் 15-20%லாம் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. டெலகிராம் சேனல்ல நிறைய பேர் அப்டேட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து டாலர், சில்வர், கோல்டு இதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நிப்டி மூவ்மெண்ட் மந்த்லி சார்ட்ல வச்சு பார்க்க போறோம். மேக்ஸ் ஹெல்த் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் டெலகிராம் சேனல்ல இன்னுமே கேட்குறாங்க. ஆக்சுவலா நியூஜென் திரும்ப என்ட்ரி எடுக்கலாமா, இல்ல விபிஎல் திரும்ப என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு டைம் ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். இல்ல அந்த மாரி வந்துச்சுன்னா, அந்த டைம்ல என்ட்ரி ஆகுறது பெட்டரு. ஸோ, அதனால நமக்கு ப்ராஃபிட் குடுத்துருச்சு, மேல போகுது அதுக்காக வாங்க வேணாம். ஸோ, பாட்டம் ஃபிஷிங் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதான் நான் வந்து இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து மேக்ஸ் ஹெல்த், பாலிமெட், நியூலாண்ட், கிராவிட்டா, நியூஜென், விபிஎல், கேபிஐடி, ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் ஜிங்க், குவிஸ் கார்ப், சங்கரா பில்டிங், மெட் பிளஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், ட்ரெண்ட், இபேக், ஃப்ரீபேப் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்க்க போறோம். டோட்டலா 16 கம்பெனிஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். டெலகிராம் சேனல்ல இருக்கு, குரூப்பும் இருக்கு. இந்த வீடியோல வந்து இன்னுமே வாய்ப்பு இருக்க ஸ்டாக்ஸை பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ நீங்க வந்து ஃபுல்லா வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய புதிய இன்வெஸ்டர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் சேனல் இருக்கு, அதோட லிங்க் இருக்கு. செகண்ட் சேனல் வந்து 93 growth ஸ்டாக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 300+ ஸ்டாக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்க வந்து கேட்ட ஸ்டாக்ஸ், அதாவது எல்லா சப்ஸ்கிரைபரும் கேட்ட ஸ்டாக்ஸை வந்து நான் ரிவ்யூ பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எங்கெங்க லிங்க் இருக்கு அப்படிங்கிறது நீங்க 2 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து செகண்ட் சேனல் இருக்கு. செகண்ட் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க டைம் இருக்கும்போது பாருங்க. நிஃப்டி இன்னைக்கு நான் வந்து இது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேங்க. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி 26,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் மேக்ஸிமம் இது ரொம்ப கம்மி தான். இப்போ நான் வந்து இங்க தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒரு 30,000 வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். நிஃப்டி வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு பிரேக் அவுட் மட்டும் கொடுத்துருச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்கு. இன்னொன்று எஃப்ஏ வந்து நம்ம நேற்று வீடியோல சொன்னோம். எஃப்ஏ என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு. எஃப்ஏ வந்து நேற்று ஹெவியா வாங்கியிருக்காங்க. அந்த டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் நிக்கை எல்லாம் பாருங்க 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஏசியன் இண்டெக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அது மாதிரி டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் இதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று ட்ரம்ப் வந்து பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காரு. நல்ல ட்ரேட் டீல் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குது. குளோபல் மொமெண்டமும் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நல்ல சென்டிமெண்ட் இந்தியாவுக்கு இருக்கு. யூஎஸ் டாலர் பார்த்தீங்கனாலும் யூஎஸ் டாலர் வந்து ஆனால் அது மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரணும்னு பார்க்குறேன் நானுமே. பட் அது இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரண்ட்டாக. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன ஆகும்னு. ஸோ யூஎஸ் டாலர் இன்னுமே கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் இருக்கும். இப்பயுமே ஆல்ரெடி புள்ளிஸில் தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் இன்னும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்து வந்து சில்வர் பீஸ் வந்து இவ்வளவு நாள் நல்ல ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சின்னதாக ரீபவுண்ட் ஆயிருக்கு. 4% மேலே இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்கிட்ட கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. ஏன்னா இது வந்து இல்லை இதுக்கப்புறம் இப்படியே மேலே போயிருமான்னு தெரில. எனக்கு வந்து பையிங் ரேஞ்சுனா ஒரு 118 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து 118ங்கிறதையுமே ஒரு நல்ல என்ட்ரியா இருக்காது. ஏன்னா அது நல்ல ஓவர் வேல்யூட்ல தான் இருக்கு. சில்வர் பீஸ் எல்லாம் நல்ல ஒரு ஹை போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சின்னதா லோ ஆயிட்டு சின்ன ரீபவுண்ட் கண்டிப்பா இருக்கும்ல. நான் சொன்னேன்ல 140 வந்தா ஒரு சின்ன ரீபவுண்ட் ஆகும்னு. நம்ம சொன்ன பாயிண்ட் வச்சு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் இப்போ ரீபவுண்ட் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு சின்ன கோல்டுமே அது மாதிரி சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு. பட் கோல்டு வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னா எஸ்ஐபி மூலமா ட்ரை பண்ணலாம். சில்வரோட கோல்டுல நீங்க ட்ரை பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா கோல்டு வந்து எப்பயுமே அழியாத சொத்துங்க. சேஃப் ஹெவன். நம்ம வீட்லயே எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 87 அந்த ரேஞ்சில் தான் நான் டிசிசிவ் பாயிண்டாக வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 93 அந்த ரேஞ்ச் வந்தால் கூட பார்க்கலாம். எஸ்ஐபி மூலமாக பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து
இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்குங்க. நான் வந்து இது போட்டிருக்கேன். லைலாண்ட் மெட்டல், டிக்ஸான், எலிகான், ஃபேக்ட் இந்த மாரி கம்பெனிஸ்லாம் 200 டே மூவிங் ஆவரேஜ்ல லைலாண்ட் மெட்டல் இன்னுமே இருக்கு. நானுமே வச்சுட்டு தான் இருக்கேன். எனக்குமே ஒரு 2% பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இப்பயுமே நல்ல ஒரு வாய்ப்புல தான் இருக்கு. 52 வீக் லோல இன்னுமே இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஸோ அத வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு இன்னுமே 1 ஹவர் இருக்கு ட்ரேடிங் முடிய. ஸோ அந்த அந்த ரேஞ்சில இந்த பாலிமேட் இதெல்லாமே நல்ல இன்னுமே லோல தான் இருக்கு. ட்ரெண்ட், ஏபிபி இந்த மாரி கம்பெனிஸ்லாம். பட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸ்லாம் வாங்கலாம். பட் இமிடியேட்டா இந்த கம்பெனிலாம் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மேல போக சான்ஸ் இருக்கு. ரிசல்ட் நல்லா இல்லன்னா ஆல்ரெடி கீழ தான் இருக்கு. ரொம்பலாம் கீழ இறக்க மாட்டாங்க என்ட்ட கேட்டா. ஸோ மேக்ஸிமம் மேல போக தான் சான்ஸ் இருக்கு. ரிசல்ட்ட பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்தாலும், நல்லா இல்லனாலும் அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ சில டைம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, ரிசல்ட் நல்லா இல்ல. ஆனா ஸ்டாக்ஸ் பிரைஸ் மேல போகுது அப்படின்னு. அதாவது ரொம்ப அண்டர் வேல்யூடா இருந்துச்சுன்னா, கம்பெனி வந்து மேல தான் போகும். ரிசல்ட் நல்லா இல்லனாலும். டிமாண்ட பொறுத்து, ஃபியூச்சர் டிமாண்ட பொறுத்து. ஸோ அதுல சேல்ஸ் மேபி இன்கிரீஸ் ஆயிருக்கலாம். இல்ல அவங்க அவங்க கைடன்ஸ் நல்லா குடுத்துருக்கலாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரமோட்டர் நல்ல ப்ரமோட்டரா இருக்கலாம். நல்ல பாசிட்டிவா பேசியிருக்கலாம். அத வச்சுட்டு மேல போகும். ஸோ அதனால 52 வீக் லோ வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான். நல்ல ஒரு சென்டிமென்ட் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இன்னுமே சப்போர்ட் லெவல்ல நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. Zentekலாம் நல்ல ஒரு கம்பெனி. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். Taril, NSTL, லிண்டே இந்தியா, டாடா எல்ஸ்கி, OFSS இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆன கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் இப்போதைக்கு பிஎல்எஸ் ஓகே தான். ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அதாவது பிரேக் அவுட் ஆகல. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. ஏன்னா பிஜி எலக்ட்ரோ பிளஸ் பிஎல்எஸ் வந்து ஒரு பயங்கரமா கீழ டவுன் ஆயிட்டு, இப்போ வந்து இந்த மாரி போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்துட்டு, ஒரு 20% இந்த மாரி கீழ இறக்கி விட்டு 20, 30% இப்போ வந்து இந்த மாரி ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க கன்சாலிடேஷன். அது வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்விங்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அப்படி சொல்ல வரேன். ஆக்சுவலா 52 வீக் லோ வேற, இந்த ரெசிஸ்டன்ட் வேற. ஆக்சுவலா இப்போ ரூ. 1000 இருக்க பிரைஸ் வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஎல்எஸ், பிஜி எலக்ட்ரோ பிளாஸ் 30% கீழ இறக்கி விட்டாங்க. ரூ. 700 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க எக்ஸாம்பிள். அது வந்து இப்ப இங்க இருந்து கீழ இறங்கியிருக்கும்ல. இந்த பாயிண்ட் வந்து 1 டே, 2 டே, 3 டேலயே கீழ இறங்கியிருக்கும். ஸோ இத வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் மேல போச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் இருக்கும். ஸோ அத வச்சு சொல்றேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்க சார்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக சொல்றேன்னு தெரியும். இது வந்து பிரேக் அவுட் ஆனா நல்ல ஒரு புல்லிஷ் இருக்குன்னு சொல்றேன். அடுத்து வந்து நியூஜென். நியூஜென் வந்து இன்னைக்குமே நேத்து வந்து நல்ல ரிசல்ட் குடுத்தாங்க. நெறைய பாசிட்டிவ். நம்ம நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கவங்கலாம் பயங்கரமா ப்ராஃபிட்லாம் புக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்குமே புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்குமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி 1020 40 வரைக்கும் போயிட்டு, திரும்ப வந்து கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1000ல இருக்கு. நானுமே இந்த ஸ்டாக்க வச்சுட்டு தான் இருக்கேன். நான் செல் பண்ணல. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேல போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். ஒரு 1400 ஆச்சும் போகுமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். இது ரீசென்ட்டா போலன்னா நான் செல் பண்ணிருவேன். பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ப்ராஃபிட் போகுதுன்னா செல் பண்ணிக்கங்க. இதுதான் அதோட ரிசல்ட் வந்து 11% அப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் வந்து ரூ. 41,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. சூப்பரு. இவருக்கு வந்து பயங்கரமான வாழ்த்துக்கள். இவர் வந்து மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து கிராவிட்டா இந்தியா. கிராவிட்டா இந்தியா இவங்க வந்து ரிசல்ட் குடுக்க போற போர்ட் மீட்டிங் வந்து நாளைக்கு இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். Q1 ரிசல்ட் வந்து இந்த கம்பெனிக்கு நல்லா இருந்தது. அலுமினியம், லெட் ரீசைக்கிளிங்ல இருக்காங்க. ஸோ இவங்களுமே பாருங்க 1 மந்த் ஸ்டார்ட் தான். இவங்க வந்து அட்லீஸ்ட் நல்ல ஒரு 2000 ஆச்சும் போணும். நல்ல ஒரு கம்பெனி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஆல்ரெடி லோல தான் இருக்கு கிராவிட்டா இந்தியாவும். விபிஎல் இன்னைக்கு வந்து வாங்கலாமான்னு கேட்டாங்க. என்ட்ட கேட்டா கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. இவங்க வந்து ஆல்ரெடி அப்பர் சர்க்யூட் இன்னைக்கு போயிட்டாங்க. இவங்க ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 20% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதோட சேர்த்து ரெய்மண்ட் வந்து நெறைய பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெய்மண்ட் லைஃப் ஸ்டைல். அவங்களுமே 78% நெட் ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து விபிஎல்ல பார்த்துரலாம். விபிஎல் வந்து 20% நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. சூப்பரான ரிசல்ட் Q2ல. இவங்க வந்து மேபி இப்ப வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லா வின்டர் சீசன்ல. ஸோ அத வச்சுட்டு இதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் கீழ இறக்குவாங்களான்னு தெரியல. பட் நம்ம அந்த மாரி நெனச்சா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். ஸோ நான் அத வச்சுக்கிட்டு தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு 600 போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்பெனி. நெறைய ப்ராப்ளம் இருந்தது. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்பயுமே ரிசல்ட் நல்லா குடுத்துட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ப்ராஃபிட்ல வந்துருச்சு. அதாவது என்னோட லாஸ்லாம் ரெக்கவர் ஆயிருச்சு. இன்னும் ப்ராஃபிட்னா எனக்கு நாளைக்கு பாசிட்டிவ்ல போச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்ல வரும். ஏன்னா எனக்கு வந்து 10% என்னமோ நெகட்டிவ்ல இருந்தது. இன்னைக்கு வந்து 10% மேல ஏறுச்சுன்னா ப்ராஃபிட் இல்ல. ப்ராஃபிட் இல்ல. பட் 0. லைலாட் மெட்டல் எனர்ஜி. இந்த கம்பெனி வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இன்னுமே நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாய்ப்புள்ள ஸ்டாக் தான். நீங்க ட்ரை பண்ணலாம்.
மேக்ஸ் ஹெல்த் கேர் இந்த ஸ்டாக்குமே பாருங்க, இவங்க வந்து ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து 200 மேரேஜ்ல டச் கீழ வந்துட்டு பெருசாலாம் கீழ இறங்கல. அதுக்கப்புறம் மேல போயிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழ வந்தா கூட 200 மேரேஜ் எகெயின் 1147. ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சமா டவுன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க என்டர் ஆகலாம். நல்ல ஒரு கம்பெனி. நல்ல ரிசல்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாலிமேட். இவங்க வந்து 52 வீக் லோல நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்றோம். பட் இப்போதைக்கு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மேல போகும். நல்லா இல்லைன்னா கொஞ்சம் டவுன் போயிட்டு திரும்ப கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கும். ஸோ இல்லை ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் சூப்பரான கம்பெனி. ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் அந்த இதில் இருக்காங்க. ஜிஹெச்டி பெனிஃபிட்லாம் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. அடுத்து வந்து நியூலாண்ட் லேபரேட்டரிஸ். இவங்களுமே 7th நவம்பர் வந்து போர்ட் மீட்டிங் நடக்குது. இவங்க வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கும் பாருங்க. இந்த லைன்ல விழுந்துச்சுன்னா நம்ம என்டர் ஆகலாம்னு பார்க்குறேன். எனக்கு வந்து கையில் காசு இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி. மாலிக்யூல் இது ரிலேட்டடான R&D எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் ஃபார்மா ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து நல்லா இல்லை. பட் ப்ரைஸ் வந்து மேலே தான் வச்சிருக்காங்க. எஃப்ஐஏ எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரைஸ் மேலே தான் இருக்கு. ஸோ 7th நவம்பர் வந்து போர்ட் மீட்டிங் நடக்குது. ஸோ அப்போ வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து மேபி இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். இல்லை இதை டச் ஆகிட்டு கூட மேலே போக சான்ஸ் இருக்கு. பாருங்க ட்ரெண்ட் லைன் கீழே ரொம்ப பெருசாலாம் கீழே இறங்கல. இல்லை அப்படின்னா ஒரு 1300 அந்த ரேஞ்ச் வந்தால் கூட ட்ரை பண்ணலாம். பட் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இது ஆல் டைம் ஹை போக சான்ஸ் இருக்கு நிறையவே. கேபிஐடி டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியும் பாருங்க ப்ரைஸ் நல்லா கீழே தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆல்ரெடி கீழே தான் இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்றதுனால நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து என்டர் ஆயிக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து எஃப்ஐ வந்து இப்போ பல்கா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்டர் ஆகிக்கிறது நல்லது. எஃப்ஐ நேற்று வந்து நல்லா பல்காக பை பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் இந்த கம்பெனி வந்து எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க. ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் 52 வீக் லோவில் இருக்குது. Q2 ரிசல்ட் நமக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். 52 வீக் லோவில் தான் இருக்குது. இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி. டாடா குரூப்பு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பரான கம்பெனி. அடுத்து வந்து இபேக் ஃப்ரீபேப் டெக்னோ இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க வந்து பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீபேப் ஸ்ட்ரக்சர் அப்படி அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. Q2 ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சேல்ஸ் வந்து 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 100%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து ரீசெண்டாக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் அந்த சமயத்தில். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கனால ப்ரைஸ் இன்னும் கூட மேலே போக சான்ஸ் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2000 கோடி தான் இருக்குது. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. பர்டனாக இருக்குது. ஸ்டாக் பிஇ ஓகே தான். ஓவர் வேல்யூ இல்லை, அண்டர் வேல்யூடும் இல்லை தான். அது மாதிரி டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோ இதெல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இவங்கள்ட்ட வந்து டெப்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 222 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 76 கோடியிலேருந்து. அது மட்டும் ஒரு கன்சர்ன். மற்றபடி சேல்ஸ் growth வந்து 35% கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. மேபி இப்போ தான் ஐபிஓ வந்திருக்காங்களா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் மேலே போக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோ நல்ல ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். பட் நியூ என்ட்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நியூ என்ட்ரி இப்போதைக்கு எனக்கு தெரில. ப்ரீமியர் எனர்ஜிஸ் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி பற்றி ரிவ்யூ போட கேட்டிருக்காங்க. 1 இயர் தான் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனி வந்து. ஆக்சுவலாக ஆமாம் 1 இயர் தான் ஆகும் ஆல்மோஸ்ட்டு. இவங்க வந்து ரெனியூவபிள் எனர்ஜி அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து 22% மேலே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. டவுன் வந்து 28% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பட் ரொம்ப டவுன் போகும்போது வாங்கியிருந்தா கூட இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் வாங்கணும்னா பஃபர் அமௌண்ட் வச்சுட்டு தான் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஏ லோவாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸ்டாக் பிஇ வந்து 41 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு சேம் தான். மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓவர் வேல்யூடு இல்லை, அண்டர் வேல்யூடும் இல்லை. பட் ப்ரைஸ் வச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பி ரேஷியோ தான் பார்ப்போம் மெயினாக. டெப்ட் எக்யூட்டி பிஜி ரேஷியோ இதெல்லாமே நல்ல ஒரு ரேஞ்ச் தான். நல்ல ஒரு கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 49,000 கோடி இருக்குது. டெப்ட் மட்டும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1900 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 455 கோடியிலிருந்து. ஸோ இது மட்டும் ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் சேல்ஸ் growth 47%. சேல்ஸ் growth சூப்பராக இருக்குது. அது மாதிரி ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். ஒரே ஒரு கன்சர்ன் இவங்கள்ட்ட வந்து டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஜி ரேஷியோ இதெல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. பட்டு என்ட்ரு ஆகணும்னா பஃபர் அமௌண்ட் வச்சுட்டு என்ட்ரு ஆகுங்க. வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது நல்லது என்கிட்ட கேட்டால். அடுத்து வந்து மெட்ப்ளஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ரீட்டைல் ஃபார்மசி. ஓகே, இவங்க வந்து ரீட்டைல் ஃபார்மசி பிஸ்னஸில் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து 57% மேலே போகுன்னு சொல்கிறாங்க.
கீழே போக சான்ஸ் இல்லைங்கிறாங்க. ஓகே. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது இந்த கம்பெனிக்கு. ஹை பிளஸ் ப்ரொமோட்டர் இது வந்து நெகட்டிவ் கம்பெனிக்கு. ஆக்சுவலாக ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஹோல்டிங்ஸை வச்சு பயங்கரமாக கடன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து நல்லா கீழே தான் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 9,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 50 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 48 இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வெல்டாக இருக்காங்க. ஆர்ஓஐ எல்லாமே ஒரு 8க்கு மேலே தான் இருக்குது. கொஞ்சம் 15க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். டெப்ட் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 815 கோடியிலேருந்து 1120 கோடிக்கு மாறி இருக்கு. இன்னொன்று டெப்ட் எக்விட்டி இவங்களுக்கு ஓகே தான், நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். பிஜி ரேஷியோ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒன்று கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். சேல்ஸ் growth 16% இருக்குது. இவங்க சேல்ஸ் growth 6% இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா எஃப்ஏ வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக எஃப்ஏ வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்லையும் பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய கம்பெனிலேருந்து வெளியும் போகிறாங்க. ஆமாம், இவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள், ஹை பிளச்ட் ப்ரொமோட்டர் அப்படின்னு. ஸோ இது எனக்கு வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் என்ன எஃப்ஐ எல்லாம் நம்ப முடியாது, எப்போ வேணாலும் விட்டுட்டு வெளியில் போவாங்க. இன்னொன்று ப்ரொமோட்டர் வந்து நல்லா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல கீழே தான் இருக்குது. பட் லாங் டேர்ம்லாம் தெரியல. லாங் டேர்ம்லாம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பார்க்கணும். மார்க்கெட் கேபிட்டல் பெருசாக இருக்கணும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், கீழே தான் இருக்குது. இப்போ எஃப்ஐயும் நிறைய வாங்கிட்டு தான் இருக்காங்க பல்காக. இந்த கம்பெனியில் எல்லாம் ஓவராலாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து குவிஸ் கார்ப். இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. 29th வந்து மீட்டிங் விச் இஸ் டுடே. ஓகே. 83% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸு கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இந்த ப்ரைஸு இன்னைக்கு வந்து வெயிட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கீழே தான் இருக்குது. மார்க்கெட் பில் வந்து 3700 கோடி தான் இருக்குது. மார்க்கெட் பில் கொஞ்சம் 10,000 கோடிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஃபியூச்சர்னு இல்லை, நீங்கள் எங்கேயாச்சும் லாக் ஆகாமல் இருப்பீங்க. ஸ்டாக் பி வந்து 14 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடு தான். ப்ரைஸ் வச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டாக் பி இது வந்து ஓகே தான். இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் வந்து 113 கோடி. இவங்க வந்து டெப்ட் வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. 915லேருந்து 113 ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூப்பர். டெப்ட் ஈக்விட்டி நல்லா தான் இருக்குது. பட் பிஜி விஷயம் நெகட்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக இது பாசிட்டிவில் தான் இருக்கணும். ஒன்று கீழேயாச்சும் இருக்கணும். பட் இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. சேல்ஸ் growth அடி வாங்கியிருக்கு. ஓகே. ஆர்ஓ எல்லாமே ஓகே தான். இவங்களோட அதாவது ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதில் நமக்கு என்னன்னு தெரில. இந்த கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வச்சுருந்தா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் யோசிக்கிறேன். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஸ்டாக் நிறைய இருக்குது இந்த மாதிரி. இதில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இன்னொன்று 10,000 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான். சங்கரா பில்டிங் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து பில்டிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் இந்த இதில் இருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. இது வந்து நெகட்டிவ். எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இது பாசிட்டிவ். 2 இருக்குது. எஃப்ஐ வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் ப்ரொமோட்டர் செல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கீழே தாங்க இருக்குது. நல்ல கீழே இருக்குது. 149 நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் தான். பட் இது மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள், 342 கோடி. இதெல்லாம் நிறைய வொலாட்டிலிட்டி நடக்கும், யோசிச்சுக்குங்க. ஏன்னா நான் அது பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன். ஸ்டாக் பி வந்து 3.6, இண்டஸ்ட்ரி பி 41 இருக்கு. வந்து அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. டெப்ட் ஈக்விட்டி எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. பிஜி ரேஷியோ எல்லாமே அண்டர் வேல்யூடு. இந்த கம்பெனி 133 கோடி டெப்டில் இருந்து 104 கோடியாக மாற்றிருக்காங்க. இதுவுமே சூப்பர். சேல்ஸ் growth நல்லா தான் இருக்குது. ஆர்ஓஐ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்பெனிலாம் நல்லா தான் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுமே ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரில, நீங்கள் வாங்கணும்னா வாங்குங்க. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து 68% தான் இருக்குது ஓவராலாக பார்த்தா. பட் அது மட்டும் ஒரு கன்சர்னாக இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். நம்ம பெட் பண்ணணும்னா நல்ல ஒரு கம்பெனியில் பெட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் இந்த நம்ம வாங்குற ஸ்டாக்லாம் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷமாச்சும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அது வரைக்கும் வச்சிருக்கணும். அதுக்குள்ளே அந்த கம்பெனி வந்து நிறைய பிளட்ஜு கடன் வாங்கி அப்படி இப்படி அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது. அதுக்காக தான். ஏன்னா இதெல்லாம் நம்ப முடியுமான்னு தெரில. 342 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க கம்பெனி. ஸோ நிறைய மேனிப்புலேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது, யோசிச்சுக்குங்க. அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த கம்பெனி 2 கம்பெனி பற்றியும் கேட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ இதில் வந்து என்ட்ராகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுலேயுமே. ஸோ ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து நம்ம நிறைய வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்கோம். அது மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்கை பற்றியும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வேணும். இங்கே வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதை கடந்துச்சுன்னா ஒரு நல்ல புல் ரன் இருக்கும். பட் ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து நல்ல ஹையில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கீழே வந்தால் பார்க்கலாம். ஒரு 280 வந்தால் கூட நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இது வந்து மந்த்லி சார்ட்டில் தான் இருக்குது. இதுவுமே மந்த்லி சார்ட் தான். ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து தெரில எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த கம்பெனி. ஹிந்துஸ்தான் காப்பர் ஓகே தான். ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து நீங்கள் யோசிச்சுங்க.
நிறைய வீடியோல இத பத்தியும் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நல்ல ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. பஃபர் அமௌண்ட் ஒத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.